ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் மாற்றம் நடந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாற்றத்தினால அரசு வேலையை எதிர்பார்த்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன விதமான சாதகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி காலங்களில் நிறையா தவறுகள் இந்த அரசு வேலைவாய்ப்புகளில் நடந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நாமளும் சுட்டி காட்டியிருக்கோம். ஒரு சில விஷயங்கள் சுட்டி காட்ட முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு சுதந்திரமும் இல்லாமல் இருந்திருக்கு. அந்த தவறுகள் எல்லாத்தையுமே இப்போ வரப்போகிற ஆட்சியில் திருத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போ ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு இது வருத்தமாகவும் இருக்கலாம். ஆனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாதையை நோக்கி போங்க. இப்போ இந்த மாற்றத்தினால என்னென்ன சாதகங்கள் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிவிகேயோட தேர்தல் அறிக்கையில் அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி 2026ஓட குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு 10 டேஸாக அதற்கான அட்மிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 8 மந்த்துக்கான ஸ்டடி பிளான் இப்போலேருந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த் குரூப் 4 எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஸ்டடி பிளான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் தான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி ஒரு சுதந்திரமான அமைப்பு, ஆல்ரெடி ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றனால அதை ரெகுலராக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணலாம். நம்ம சேனலில் நாளையிலேருந்து அதற்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி 5/5/2026 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி ஃபீஸ் பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி நம்மளோட அட்மின் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான இன்வைட் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வைட் லிங்கில் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. டெலகிராம் குரூப் மூலயமா தான் கிளாஸஸ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ண போகிறோம். இன்றைக்கி 1 by 1 அந்த லிங்க் எல்லாருக்குமே சென்ட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடும். வராதவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பரை ஈவினிங்க்கு மேலே கான்டாக்ட் பண்ணி அந்த லிங்க் வாங்கிக்கோங்க. இப்போ 1 by 1 தான் அனுப்புவாங்க. உடனே மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் சிலபஸ் மாற்றிருக்காங்கன்றனால ஆட்சி மாறினால சிலபஸ்லாம் மாறாது. அதை பற்றி டீப்பாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அந்த சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் 2012 இப்போ வரைக்கும் அந்தந்த டாபிக்ஸில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15,000+ கொஸ்டின் டாபிக் வைஸாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ், அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன், அது இல்லாமல் ஒரு 50+ தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடக்கிற வரைக்குமே நம்ம தொடர்ந்து தேர்வுகள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். டிசம்பர் மாதம் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க ஒரு 50+ தேர்வுகள் ஷெடியூல் போட்டிருக்கோம். அந்த தேர்வுகள் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்வில் நீங்கள் எடுக்கிற மார்க் படி ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட ஒன்லைனர்ஸ் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் PDF, அது இல்லாமல் பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கான அவுட் சோர்ஸ்லேருந்து கம்பைன் பண்ணி ரெடி பண்ண ஸ்பெஷல் புக், ஏன்னா அதுக்கெலாம் அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. அதோட ஸ்பெஷல் புக் PDF அக்டோபர் 2025 நவம்பர் 2026 சொல்லப்போனால் குரூப் 4 எக்ஸாம் நடக்கிறதுக்கு முதல் மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் PDF எல்லாமே மந்த்லி PDFாகவே கொடுத்துருவோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 எக்ஸாம் தேவையான கம்ப்ளீட் கைடன்ஸ் இந்த குரூப்பில் கிடைக்கும். அது இல்லாமல் புதுசாக ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன புதிய ஸ்கீம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அதோட மெட்டீரியல் எல்லாமே கொடுப்போம். இனிமேல் அந்த பழைய ஸ்கீம்ஸ்லாம் கொஞ்சம் படிக்க தேவை இருக்காது. அப்டேட்டடாக என்னென்ன படிக்கணும்னு சொல்லி ஃபுல் கைடன்ஸ் இந்த குரூப்பில் கொடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு 9487808620 நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பேட்சோட கம்ப்ளீட் ஷெடியூல் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 13ஆம் தேதியிலேருந்து முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்ன டெஸ்ட்டு என்னென்ன டாப்பிக்லாம் கலந்து வரும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கூட இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷெடியூலோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50+ தேர்வுகள் ஷெடியூல் போட்டிருக்கோம். இனிமேல் தொடர்ந்து தேர்வுகள் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிவிகேயோட தேர்தல் உத்தரவாதங்கள் என்னென்ன அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதாவது அந்த அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பாக இதில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே இதை சொல்கிறது தான். ஆனால் அதை இதுக்கு முன்னாடி ஆட்சிகளில் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லலாம். இயர்லி பார்த்தீங்கன்னா 30,000 40,000 நிரப்புறதே அதிகமாக இருக்கும்.
இவங்க சொல்லியிருக்கிறத பார்த்தா இயர்லி 1,00,000 அரசு வேலைவாய்ப்புகளாவது நிரப்பணும். டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இயர்லி 12,000லேருந்து 20,000 வேகன்சி தான் நிரப்புறாங்க. இது இல்லாமல் நிறைய எக்ஸாம் போர்டு இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்எஸ்சி, டிஆர்பி, எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி நிறையா போர்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே சேர்த்தாலுமே இயர்லி பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வேகன்சி கூட வரமாட்டேங்குது. அப்போ 1,00,000 வேகன்சி நிரப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேகன்சி தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எக்ஸாம் போர்டு மட்டும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நிரப்புற நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டியில் இருக்க அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாபாக இருக்கட்டும், அது இல்லாமல் ரேஷன் கடை ஜாபாக இருக்கட்டும், டிஎன்ஹெச்ஆர்சி அதாவது இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது தமிழ்நாட்டில். அதற்கு கீழேயே 44,000 கோயில்கள் அதோட கட்டுப்பாட்டின் கீழே வருது. அதில் இருக்கிற ஜாப்ஸே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ஜாப்ஸ். நியூஸ் பேப்பரில் அறிவிப்பு வரும், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, எப்படி நிரப்புறாங்கன்னே தெரியாது. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 1000 கோடி ஊழல் அப்படின்ற செய்திகள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அந்த ஊழல்லாம் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு நிரப்புனா இந்த 5 லட்சம் வேகன்சி அப்படின்றது ரொம்ப கம்மி தான். இயர்லி 1,00,000 வேகன்சிக்கு மேலே கண்டிப்பாக ரிலீஸ் செய்ய முடியும். அதை ஒரு எக்ஸாம் போர்டு வச்சு கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட முதல் கோரிக்கை. எக்ஸாம் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே போனாலே கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இருக்கும். அதையும் ஃபுல்லாக நிறைவேற்றினாங்கனாக்கா சரியான ஆளுக்கு அந்த அரசு வேலைவாய்ப்புகள்லாம் போய் சேரும். அடுத்து பார்த்திங்கன்னா அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சிகளிலும் அதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறையா ப்ராசஸ் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரியான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணாங்க. அதை தொடர்ந்து செய்யணும். அது இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நம்மளோட தமிழ் மாணவர்களுக்கு அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கும் ரெடி ஆகிற மாதிரி பாடத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாம் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆன் ஷெடியூல், அதாவது 0 டிலேஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓராண்டுக்குள் அரசு வேலைவாய்ப்புகள் எல்லாமே நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க அந்தந்த வருஷத்தில். இது ரொம்பவுமே தேவையான ஒன்று. ஏன்னா பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே ரிலீஸ் ஆகும், அதோட ஆர்டர் கிடைக்கிறதுக்குள்ளே 2-3 வருஷம் ஆயிடும். இதில் அரசு வேலைவாய்ப்புகளில் வேலை கிடைச்சவங்களோட அந்த வேலைவாய்ப்புக்காக ரெடி ஆகுறாங்கன்னு சொல்லி வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓராண்டுக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி நடத்தினாக்கா சரியான முறையில் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ண முடியும். தகுதியான நபர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதுனால இது ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. வேலைவாய்ப்பில் வெளிப்படைத்தன்மை, அரசு பணிகளுக்கு செய்யப்படும் நியமனங்கள் நேர்மையான முறையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு சட்டம் இயற்றப்படும். இச்சட்டத்தின் மூலம் காலி பணியிட அறிவிப்பு முதல் பணி நியமனங்கள் வரை உள்ள அனைத்து நடைமுறைகளும் ஓராண்டுக்குள் முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்களை நிரப்புதல், அரசு துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களும் விரைந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 39 இருக்குது. டிவிகேயோட தேர்தல் அறிவிப்புகளை எடுத்து பார்த்துக்கோங்க. அறிவிப்புகள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. இதற்கு முன்னாடி இந்த ஆட்சிகள்லையும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் வரும். ஆனால் அவங்க அதை ஒழுங்காக பண்ணலை அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வேகன்சிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ராசஸ்லாம் வெளிப்படைத்தன்மையோட இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் எப்போமோ வருது, அதோட ஃபைனல் ஆன்சருக்கு ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் தான் அனுப்புகிறாங்க. யாருக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்கன்னு கூட அது தெரிய மாட்டேங்குது. அதனால் அந்த ஃபைனல் ஆன்சருக்கெல்லாம் முன்னாடியே வரணும். ஓஎம்ஆர் ஷீட்டோட காப்பி எல்லாருக்கும் முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இது இல்லாமல் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக வைக்கிறதுக்கு கணினி மூலமாக தேர்வு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் நிறையா கோரிக்கைகள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றினாலே இந்த வெளிப்படைத்தன்மை ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது இது எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிடலாம். வரப்போகிற நாட்களில் இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே 1 by 1 வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்தால் நம்ம சேனலில் கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு சுதந்திரமான அமைப்பு. அவங்க ஆல்ரெடி ஒரு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெடியூல் படி தான் கண்டக்ட் பண்ண பார்ப்பாங்க. உடனேலாம் அதில் நிறைய விதமான சேஞ்சஸ்லாம் வந்துடாது. அப்படின்றதுனால இப்போ நீங்கள் ரெடியாக போகிறீங்கன்னா தொடர்ந்து ரெடி ஆகுங்க. அடுத்தடுத்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபீஷியல் அப்டேட் வரப்போ நம்ம சேனலில் கண்டிப்பாக தெரிவிப்போம். தற்போது வந்திருக்க அரசும் அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம சேனலோட டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.